மாங்காய் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுன்னு வந்தது. ஆக்சுவலாக எங்கள் ஃப்ரெண்டோட தோட்டம் இருக்குது, அங்கே போயிட்டு அப்படியே நம்மளே பறிச்சுன்னு வந்தோம். என்ன இருந்தது, அவள் வந்து பறிச்சுன்னு வந்துட்டு இந்தமாதிரி ஜூஸ் வந்து இந்த டயத்தில் எப்போ போனாலும் சம்மரில் வந்து இந்த ஜூஸ் கொடுப்பா வாட்டில். ரொம்ப நல்லா இருந்தது, நல்லாயிருக்கும். சரி அதை நம்மளும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இதை நீ பண்ணுறாது. ஸோ இந்த மாங்காய் வந்து நல்லா பச்சை அப்படி நம்மளே நிறைய பறித்தோம் அப்படின்னா தோலோடு போடலாம். சப்போஸ் உங்களுக்கு கடையில் வாங்குறது உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா தோல் எடுத்துருங்க, ஏன்னா தோலில் கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். இப்போ நான் தோலோடு என்ன பண்ண போகிறேன்னா இந்த இதை மேல் பாகத்தை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஒரு 2 கிளாஸ் ஜலம் வச்சுருக்கேன். அதில் வந்து இதை போட்டு அப்படியே சும்மா வந்து குக்கரில் வேக வைக்க போகிறேன். இங்கே வந்து அவள் வந்து இது வச்சுருப்பா, சர்க்கரை போடுவா. நான் சர்க்கரை போடல, நாட்டு சர்க்கரை, புதினா கொஞ்சம், இது ஜீரகத்தை வறுத்த பொடி. ஜீரகத்தை வந்து நான் வறுத்துட்டு பொடி பண்ணி ஆற்றுல வச்சுருப்பேன். அந்த ஜீரக பொடி, 2 ஏலக்காய், உப்பு, அப்புறம் வந்து தண்ணி நல்லா இது பண்ணுறதுக்கு. இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த டயத்தில் இந்த இது ஜூஸ் சாப்பிடும்போது நீர் சத்து உடம்புல நல்லா வரும். விட்டமின் சி இருக்குது, லிவர் டைஜஷன் ப்ராப்ளத்துக்குலாம் ரொம்ப நல்லது. ஈவன் டயபெட்டிஸுக்காக இருக்கிற வந்து சுகர் பேஷண்ட் கூட வெள்ளம் இல்லாமல் இதுமாரி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ இமீடியட் எனர்ஜி வேறு அது உடம்புக்கு நல்லா கொடுக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த சாப்பிட்றதுக்கு. ஸோ அதெல்லாம் நீங்களும் ரெடி பண்ணி இப்போ சீசன் நிறைய மாங்காய் கிடைக்கும் போது ஆற்றுல ஒரு காய் 2 காய் கறிச்சா கூட அதை வச்சு இதுமாரி பண்ணி பார்க்கலாம். வெய்ய காலத்துக்கு ரொம்ப நல்லது. ஆமாம், பார்த்தீங்களா நன்னா அது தோல் இதாகி வெந்திருக்கு பாருங்கள். அது இப்படி எடுக்க வந்துடும். அது இது நல்லா வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே இது பண்ணிட்டு மிக்சியில் போடணும். இப்படி இவங்க அப்படி எடுக்க வரும். இப்படி எடுத்துட்டு ஜலம் இல்லாமல் எடுத்து மிக்சியில் போடணும். இது ஆறுனதுக்கப்புறம் போடுறேன். அதில் எவ்வளோ பல்ப்பு இருக்கோ அதுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த புதினா 2 போட்டுக்கணும். அப்போ அதுமாதிரி ஸ்வீட் கூட எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்வீட்டு. ஒரே ஒரு ஏலக்காய் பொடி, ஏலக்காய் ஒன்று போடுறேன், 1 போகிறோம். இந்த ஜீரகப்பொடி கொஞ்சம். அப்போ வந்து உப்பு கூட நமக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போடுறேன். இது சாதாரண கல் உப்பு போடுறேன். இது வந்து ஹிமாலயா பிங்க் சால்ட் இப்போ சும்மா வாங்கி வச்சுருந்தேன், அது போடுறேன். இப்போ இந்த ஜலத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம இதுக்கு பாருங்கள், இதுலேயே இதை போட்டே கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஆனால் நைஸாக அரைச்சிக்கிறேன். இது அரைச்சிக்கிட்டேன். இப்போ இந்த ஜலத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையும் விட்டுட்டு திருப்பி ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு வடிகட்டிடலாம் எல்லாத்தையும். இப்படி நல்லா வடிகட்டின்ட்டு நமக்கு ஐஸ் க்யூப் வேணால் ஐஸ் க்யூப், இல்லைன்னா இந்த மாதிரி பானு தண்ணி ஜலம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் விட்டுன்ட்டு நல்லா ஜில்லுன்னு போட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் ஜில்லுன்றதுக்காக இந்த ஜலம் விடுறேன் நான். இப்போ வந்து அக்னி நட்சத்திரத்துக்கு வந்து இந்த இது வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. இது இப்போ இந்த அக்னி நட்சத்திரம்னா என்ன, அதை பற்றி சொல்கிறீங்களா கொஞ்சம்? அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து இந்த 21 நாள் வந்து வெயிலோட தாக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அக்னி நட்சத்திரம் 21 டேஸ் இல்லையா? 21 டேஸ் இதோட தாக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதான் வந்து இந்த அக்னி நட்சத்திர நாள்னு சொல்கிறது. 21 நாள் வந்து இதுக்கு வந்து ஒரு கதை இருக்குது. அக்னிதேவன் வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப பசியாக இருந்தான். அக்னிதேவன் அதுக்கு வந்து பிரம்மா வந்து இந்த ஏதாவது நல்ல பெரிய காட்டை வந்து நீ வந்து சாப்பிட்டேன்னா சரியாக போகும் அப்படின்னு சொன்னான். அப்போ வந்து இந்த காண்டவனம்னு ஒரு வனத்தில் வந்து பெரிய காடு, மரஞ்செடி கொடிலாம் அதை சாப்பிடலான்னு வரும்போது அந்த வனத்தில் இருக்கிற புழுப்பூச்சின்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து வர்ண பகவான்கிட்ட போய் இந்த மாதிரி அக்னிதேவன் எங்களெல்லாம் சாப்பிட்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு வேண்டிக்கும். அப்போ போய் இந்த வர்ண பகவான் வந்து சரி நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு. ஏன்னா வர்ண பகவானுக்கு இந்த காண்டவனம்னு பேர் அந்த வர்ண பகவானுக்கு. அந்த புழுப்பூச்சிலாம் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு நல்ல மழையை கொடுத்துருவார். மழை பெய்யறதுனால அக்னிதேவனால் அந்த சாப்பிட முடியாது, நெருப்பு வராது. இதை பார்த்துட்டு கிருஷ்ணனும் அர்ஜுனனும் வந்துட்டுருப்பா. அதை அக்னிதேவன் போய் கிருஷ்ணன் போய் முறையிடுவார். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, வர்ண பகவான் வந்து விட மாட்டேங்கிறாருன்னு. அப்புறம் அர்ஜுன் வந்து கிருஷ்ணன் வந்து சரி 21 நாள் உனக்கு டைம் தரேன், அதுக்குள்ளார சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அப்போ இவருக்கு வந்து பிரம்மனுடைய இதனால இவருக்கு வந்து இது கிடைக்கும். அர்ஜுனனுக்கு வந்து காண்டிப வில்லு கிடைக்கும். அந்த காண்டிப வில்லு வச்சு மேலே வந்து இந்த துணி மாதிரி போட்டு மழை வர்ண பகவான் மழை கொடுத்தாலும் அது வந்து காண்டவனத்துக்குள்ள வராது. அந்த 21 நாள் நல்லா சாப்பிட்றாரு அக்னி பகவான். மரம் செடி கொடியெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் பாறையெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அதோட சூடு தனியும்.
அதுக்கப்புறம் தான் இந்த அக்னி நட்சத்திரம் விடும். இந்த அக்னி நட்சத்திரம் அதான் 21 நாள்னு கணக்கு. அது அன்றைக்கி அதான் தான் அன்றைக்கி வந்து இந்த செடி கொடிலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதான் வந்து அது இயற்கை சுழற்சி வந்து நமக்கு வந்து புரிய வைக்கணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லுவாள். இயற்கையோட சுழற்சி அதெல்லாம் வந்து அந்த டைமில் நம்ம காடு செடி கொடிலாம் வெட்டிட்டோம்னா இந்த வெயிலோட தாக்கம் வந்து பூமிக்கு போயிடும். அது இன்னும் ஜாஸ்தியாகும். அதனால அந்த டைமில் வந்து இந்த மரம் வெட்டுறது, இந்த கார்டன் பண்ணுறது, இந்த கிணறு வெட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்கா. அதனால தெரியல இந்த ஜூஸ் வந்து இந்த சம்மரில் வந்து ரொம்ப உடம்புக்கு உடனே இம்யூனிட்டி எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு. ஸோ நானும் பண்ணுறேன், நல்லா இருந்தது. பண்ணி பாருங்கள் நீங்கள் கூட.